இன்னைக்கு நாம பணத்தை பத்தி எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் அலசி ஆராய போறோம். நாம எல்லாருமே பண விஷயத்துல ஏன் சில சமயம் கிறுக்குத்தனமா நடந்துக்கிறோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு ஒரு ஆச்சரியமான பதில் இருக்கு. அதுக்கு காரணம் நாம எல்லாருமே ஒரு விளையாட்டுல இருக்கோம். ஆனா அந்த விளையாட்டை கத்துக்க நமக்கு நேரமே கிடைக்கல. அதாவது நாம பயன்படுத்துற பெரும்பாலான ஃபைனான்ஷியல் டூல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப புதுசு. அதனால நாம எல்லாருமே இந்த ஆட்டத்துல பிகினர்ஸ் தான். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ரிட்டையர்மெண்ட் அக்கவுண்ட்ஸ், வீட்டு லோன் மாதிரி விஷயங்கள்லாம் சில 10 வருஷங்கள் தான் ஆகுது. இவ்ளோ கம்மி நேரத்துல எல்லாத்தையும் சரியா செஞ்சிடுறதுக்கு நமக்கு போதுமான அனுபவம் இல்ல. அதனால பண விஷயத்துல முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நீங்க நினைச்சா அது உங்களுக்கு மட்டும் இல்ல, நாம எல்லாருமே இப்போ சமீபத்துல அனுபவிக்கிற ஒரு பொதுவான விஷயம் இது. சரி, இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க 1 மில்லியனுக்கு ஒருத்தருக்கு நடக்கிற ஒரு கதையை பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சக்திகளை பத்தி தெளிவா விளக்கக்கூடிய ஒரு நிஜ வாழ்க்கை கதை இது. பில் கேட்ஸோட கதை. 1968ல உலகத்துல ஒரு டீனேஜருக்கு ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் பயன்படுத்த வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட நடக்காத ஒரு காரியம். ஆனா பில் கேட்ஸ் அந்த அதிர்ஷ்டசாலி. உலகத்திலேயே கம்ப்யூட்டர் வசதி இருந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய ஹைஸ்கூல்கள்ல ஒண்ணுல படிச்ச வெறும் 300 மாணவர்கள்ல அவரும் ஒருத்தர். பில் கேட்ஸே சொல்றார் பாருங்க, லேக் சைட் ஸ்கூல் மட்டும் இல்லைன்னா மைக்ரோசாஃப்டே இருந்திருக்காதுன்னு. தன்னோட வெற்றிக்கு இந்த நம்ப முடியாத அதிர்ஷ்டம் ஒரு முக்கியமான காரணம்னு அவரே ஒத்துக்கிறாரு. ஆனா அதிர்ஷ்டத்தை பத்தி புரிஞ்சுக்கணும்னா அதோட அசலான இரட்டையரான ரிஸ்கையும் நாம பார்க்கணும். அதிர்ஷ்டம் கதையோட ஒரு பாதி தான். ஒவ்வொரு அதிர்ஷ்டமான விஷயத்துக்கும் சரிசமமான சக்தி கொண்ட ஒரு எதிர்மறையான விஷயம், அதாவது ரிஸ்க் காத்துட்டு இருக்கு. வாங்க கென் டெவன்ஸை பார்க்கலாம். இவரு பில் கேட்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். லேக் சைட் ஸ்கூல்ல பில் கேட்ஸை போலவே திறமையும் பெரிய லட்சியமும் கொண்ட இன்னொரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ் இவரு. அவங்க 2 பேரும் 8வது படிக்கிறப்பவே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கேட்ஸே சொல்றாரு எவன் தான் கிளாஸ்லே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு. 2 பேருக்குமே பிசினஸ் மேல ஆர்வம், பெரிய லட்சியம். எதிர்காலத்துல ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ணோன்னு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா கென்ட் எவன்ஸால மைக்ரோசாஃப்ட்டை உருவாக்க முடியல. ஏன்னா அவரோட ஹைஸ்கூல் படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மலையேற்ற விபத்துல அவர் இறந்து போயிட்டாரு. ஒரு ஹைஸ்கூல் பையன் மலையேற்றத்துல இறந்து போறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு ஒரு தடவை தான் நடக்கும். இப்ப இந்த 2 பேரோட கதையையும் பாருங்க. 2 பேருமே கம்ப்யூட்டர் ஜீனியஸ், 2 பேருமே லேக் சைட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், 2 பேருக்குமே ஒரே மாதிரியான லட்சியம். ஆனா ஒருத்தருக்கு 1 மில்லியனுக்கு ஒரு தடவை கிடைக்கிற அதிர்ஷ்டம் கிடைச்சது, இன்னொருத்தருக்கு 1 மில்லியனுக்கு ஒரு தடவை நடக்கிற ரிஸ்க், அதாவது விபத்து நடந்துச்சு. ஒரே சக்தி, ஆனா எதிரெதிர் திசைகள்ல வேலை செஞ்சிருக்கு. இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட முக்கியமான மைய கருத்து. ஸ்காட் கேலவே சொல்ற மாதிரி எதுவுமே பார்க்கறதுக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லதும் இல்ல, ரொம்ப கெட்டதும் இல்ல. நாம ஒருத்தரோட வெற்றியையோ தோல்வியையோ எடை போடும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற அதிர்ஷ்டம், ரிஸ்க் மாதிரியான விஷயங்களை நாம பெரும்பாலும் கவனிக்கிறதே இல்ல. இப்போ கார்னேலியஸ் வாண்டர்பில்ட் கதையை எடுத்துக்கலாமா? அவர் ஒரு பெரிய ரயில்வே சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனாரு. ஆனா எப்படி? வெளிப்படையா சட்டத்தை மீறிதான். அவர்கிட்ட கேட்டப்போ, சட்டத்தை பத்தி நான் ஏன் கவலைப்படணும், என்கிட்ட அதிகாரம் இல்லையான்னு கேட்டாரு. இப்போ அவர் ஜெயிச்சதால இது நமக்கு தைரியமா தெரியுது. ஒருவேளை அவர் தோத்து போயிருந்தா இதை நாம கண்மூடித்தனமான முட்டாள்தனம்னு சொல்லியிருப்போம் இல்லையா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தைரியம், முட்டாள்தனம் இது 2க்கும் நடுவுல இருக்கிற கோடு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். இதனால தான் மத்தவங்களோட வெற்றி தோல்வியிலிருந்து பாடம் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, நமக்கு அடிக்கடி கிடைக்கிற அட்வைஸ் கூட ஒண்ணுக்கொண்ணு முரணா இருக்கும். உதாரணத்துக்கு, வாடிக்கையாளர் தான் தெய்வம், அவங்க சொல்றது தான் சரின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேர்த்தையான கதைகள் நிஜ வாழ்க்கையில இருக்கிற அதிர்ஷ்டம், வாய்ப்புங்கிற குழப்பமான விஷயங்களை கண்டுக்காம விட்டுடுது. அப்போ அதிர்ஷ்டம் மற்றும் ரிஸ்க்னா என்ன? வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட உழைப்ப மட்டும் சார்ந்ததில்ல, நம்மள மீறின பல சக்திகளால அது வழிநடத்தப்படுதுங்கிறது தான் நிதர்சனம். இந்த உலகம் ரொம்பவே சிக்கலானது. உங்க செயல்கள் மட்டும் உங்க வாழ்க்கையோட முடிவுகளை தீர்மானிக்காது. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த சக்தி வாய்ந்த அதே சமயம் நம்மள பணிவா இருக்க சொல்ற இந்த உண்மையை வச்சு நாம என்ன செய்யணும்? நாம ஒரு புது மனநிலையை உருவாக்கிக்கணும். முதல்ல நீங்க யார பாராட்டுறீங்க, யார ரோல் மாடலா எடுத்துக்கிறீங்கிறதுல கவனமா இருங்க. 2வது, அதே மாதிரி யாரையும் அவ்வளோ சீக்கிரம் தாழ்வா எடை போடாதுங்க. கடைசியா
வாழ்க்கையில கிடைக்கிற எல்லா வெற்றி தோல்விக்கும் காரணம் நம்ம உழைப்பு மட்டும்தான் நினைக்கிறத ஏத்துக்காதீங்க. சுருக்கமா சொன்னா, நம்ம வெற்றிக்கு கொஞ்சம் பணிவாவும், தோல்வியில நம்ம மேல கருணையோடவும், மத்தவங்கள அவ்வளோ சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணாமலும் இருக்கணும். கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில, உங்க கதையில எவ்ளோ தூரம் உங்க உழைப்பு இருக்கு, எவ்ளோ தூரம் அதிர்ஷ்டம் இருக்கு?